கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறது, கர்த்தருடைய சபையில வந்து கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. பாக்கியம் உள்ளவர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவைகள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நான் அந்த திருச்சபையினுடைய அட்டவணையின்படி நான் செய்தி கொடுக்காமல், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இயேசு என்ன செய்கிறார்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்கிற அந்த நற்செய்தியை, அந்த காஸ்பல் மெசேஜை, அருள் உரையை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி, இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதம், மாறி மாறி வாசித்த, எல்லாரும் சேர்ந்து வாசித்த இந்த 2 முறை இன்றைக்கு இந்த சங்கீதத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த 34ஆம் சங்கீதத்திலிருந்து நான் உங்களுக்கு செய்தியை அளிக்கப் போகிறேன். இந்த 34ஆம் சங்கீதம் ஒரு மிகவும் விசேஷித்தமான ஒரு சங்கீதம். அனைவருக்குமே மிகவும் விருப்பமான வசனம். 10ஆம் வசனம். ஒருத்தர் படிங்க, சத்தமா படிங்க. ஆமென். இது அந்த வசனத்தை படி சத்தமா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் பிடித்தமான வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் பிடித்தமான வசனம். இந்த சங்கீதம் 34 ஒரு விசேஷமான சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு என்ன பேருன்னா அக்ராஸ்டிக் சாம். இந்த சங்கீதத்துக்கு என்ன பேருங்க? அக்ராஸ்டிக். ACROSTIC. அக்ராஸ்டிக் சாம். தமிழ்ல அகர வரிசை பாடல். இந்த சங்கீதத்துக்கு ஒரு பேரு. என்ன பேருங்க? அகர வரிசை பாடல். அக்ராஸ்டிக் சாம். அக்ராஸ்டிக் சாம் என்றால் என்னவென்றால், 119ஆம் சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்துல 176 வசனம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சங்கீதத்துல 22 சரணங்கள் இருக்கிறது. எத்தனை சரணங்கள் இருக்கிறது? 22 சரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு இது பாடல் தான். ஆக்சுவலா சங்கீதமே நமக்கு ராகம் தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? படிக்கிறோம். ராகம் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்? பாடலாம். இந்த சங்கீதத்துல மொத்தம் 22 சரணங்கள் இருக்கிறது. செய்யுள் என்று சொன்னால் 22 பாரா, 22 பத்திகள் இருக்கிறது. இந்த 22 பத்திகளுக்கும் பாராக்களுக்கும் சரணங்களுக்கும் தலைப்பாக அந்த எபிரேய ஆல்பபெட்ஸ், உயிர் எழுத்துக்கள் என்னன்னா, தமிழுக்கு ஆகாயிக்கு, இங்கிலீஷ்க்கு ஏபிசிடி, கிரேக்க மொழிக்கு ஆல்பா பீட்டா காமா டெல்டா எப்சிலான், எபிரேய மொழிக்கு ஆல்பபெட் என்னன்னா ஆலிஃப், பேத், கிமெல்,
Dalet, He, Vav, Zayin, Ket, Tet, Yot, Kap, Lamet, Mem, Nun, Samek, Ayin, Fe, Sade, Kop, Resh, Shin, Tau என்கிற 22 எழுத்துக்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 22 எழுத்துக்களும் எபிரேய மொழியினுடைய ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட் என்றால் உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள். தமிழுக்கு ஆகாயிக்கு இருக்கிறது போல அந்த எபிரேய மொழிக்கு உயிர் எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள். அது ஆலேஃப்ல ஆரம்பிச்சு தவுல முடிகிறது. ஒரு பத்தியில மொத்தம் 8 வசனங்கள் இருக்கும். 8 22 176 வசனங்கள் அந்த 119ஆம் சங்கீதத்திலே இருக்கின்றன. இப்ப அந்த எபிரேய ஆல்பபெட், எபிரேய உயிர் எழுத்துக்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 119ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் கூட்டி படித்தா போதும், சேர்த்து படித்தா போதும். 22 எழுத்துக்களையும் நீங்கள் படித்து கொள்ளலாம். அது மாதிரி சங்கீதங்கள்ல பல சங்கீதங்கள் அந்த எபிரேய எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன. எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22 எழுத்துக்கள். இந்த 34ஆம் சங்கீதத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 22 வசனங்கள் இருக்கிறது. அப்ப இந்த சங்கீதத்தை எழுதினவர் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், 1ஆம் வசனத்துக்கு முதல் எபிரேய எழுத்து, 2ஆம் வசனத்துக்கு 2வது எபிரேய எழுத்து, 3வது வசனத்துக்கு 3வது எபிரேய எழுத்துன்னு ஆலேஃப்ல ஆரம்பிச்சு 22வது வசனத்துல தவுல போய் முடிக்கிறார். அது என்ன அர்த்தம்னா, இந்த 22ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை அந்த எழுத்துக்களை வைத்து ஆரம்பிக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். இந்த 34ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய 22 வசனங்களும் எபிரேய எழுத்துக்களை துவக்கமாக கொண்டு ஆரம்பிக்கின்றன. அதுக்கு பெஸ்ட் உதாரணம் ஔவையாருடைய ஆத்திச்சூடி. ஔவையாருடைய அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க? ஔவையார் அம்மா பாத்தீங்களா? இதுதான் ஆத்திச்சூடி. இந்த ஔவையாருடைய ஆத்திச்சூடி நம்ம எம்ஏ பிஹெச்டி பட்டம் வாங்கினா கூட, டாக்டர் பட்டம், என்ஜினியரிங் பட்டம் வாங்கினா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. வாழ்க்கைக்கு தேவையான அற உரைகள், எத்திக்கல் டீச்சிங் அந்த ஔவையாருடைய ஆத்திச்சூடியில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சங்கீதம் 34 பற்றிய முதல் குறிப்பு என்னதுங்க? இது ஒரு அகர வரிசை பாடல். எபிரேய மொழியினுடைய 22 அகர எழுத்துக்களை வைத்து இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் இது அகர வரிசை சங்கீதம், அக்ராஸ்டிக் சாம். 2வது, இந்த சங்கீதம் இண்டிவிஜுவல் தேங்க்ஸ் கிவிங் சாம். ஒரு ஆள் கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய சங்கீதம். கைகளை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். 34ஆம் சங்கீதம், அதுக்கு தலைப்பு என்னது? ஒரு ஒருவருக்கு கர்த்தர் செய்த நன்மையை அவர் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய சங்கீதம். இண்டிவிஜுவல் தேங்க்ஸ் கிவிங் சாம். ஒரு தனிப்பட்ட நபர், அது உதாரணமா நம்ம தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக தேசம் மாறின போது அந்த அபிமெலேக்கினால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம்.
ஆக இந்த சங்கீதம் வந்து யார் பாடினது? தாவீது பாடினது. அவர் எழுதி அவர் பாடினது. ஆனா தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி எழுதியிருக்கிறாரு? எபிரேய மொழியில் இருக்கக்கூடிய 22 உயிர் எழுத்துக்களை அகர வரிசையில அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே திஸ் இஸ் கால்டு an acrostic psalm. இரண்டாவது, தாவீது உயிர் பழச்சி தப்பித்தால் போதும் என்கிற சூழ்நிலையில அவர் தப்பி ஓடுகிறார். ஆபத்தான சூழ்நிலையிலே, தன் உயிருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? தப்பித்து ஓடுகிறார் அந்த அபிமெலேக்கு இடத்தில் இருந்து. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அந்த அபிமெலேக்கு என்கிற பெலிஸ்திய ராஜா கிட்ட இருந்து தாவீது தப்பிச்சு என்ன பண்றாருங்க? ஓடுறார். தப்பிச்சு ஓடும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இந்த பாட்டை எழுதினாரு, பாட்டை பாடுறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த சங்கீதத்துக்கு என்ன பேருன்னா விஸ்டம் சாம், ஞான சங்கீதம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு சங்கீதத்துக்கு எத்தனை தலைப்பு கொடுக்குறாங்க? அக்ராஸ்டிக் சாம்னு சொல்றாங்க, அகரவரிசை பாடல். இந்த சங்கீதம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தேங்க்ஸ் கிவிங் சாம், தனிப்பட்ட ஒருவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய சங்கீதம் சொல்றாரு. மூன்றாவது, இந்த சங்கீதத்தை படிக்கிறவர்களுக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. டீச்சிங், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த சங்கீதத்துக்கு என்ன பேருன்னா ஞான சங்கீதம். பைபிளை படிச்சாவே ஞானம் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய வசனங்களை தியானித்தால் அறிவு பெருகும், ஞானம் பெருகும். ஆக இந்த 34ஆம் சங்கீதம் ஞான சங்கீதம், விஸ்டம் சாம். இந்த சங்கீதத்துல எல்லாமே நல்ல வசனம். நான் ஏற்கனவே பல தடவை பேசி இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன் என்றால் 15, 16, 17, 18 இந்த 4 வசனங்களை வைத்து பேச போகிறேன். பக்கம் 690. சங்கீதம் 34, 15 - 18. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. In English, King James Version. The eyes of the Lord are upon the righteous, and his ears are open unto their cry. The face of the Lord is against them that do evil, to cut off the remembrance of them from the earth. The righteous cry, and the Lord heareth, and delivereth them out of all their troubles. The Lord is nigh unto them that are of a broken heart, and saveth such as be of a contrite spirit. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நன்கு அறிமுகமான ரெவரண்ட் ஜெகதீஷ் என்கிற ஒரு ஓய்வு பெற்ற TLC சபையைச் சேர்ந்த ஆயர் ஒருவர் இருக்கிறார். அவரு மோர் தென் 50 ஆண்டுகளுக்கு மேலாக, கரெக்டா சொல்ல போனா 54 ஆண்டுகள் அவர் TLC சபையில ஆயராக பணிபுரிந்தவர். மதுரையில அமெரிக்கன் கல்லூரியில படித்தவர். அல்லேலூயா. ஒரு இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர், இந்து கான்வெர்ட்.
மிகப்பெரிய பணக்காரர். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், இது ஒரு பழமொழி பணக்காரர்களை பற்றி சொல்வதற்கு. என்ன பழமொழி? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அந்த பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு நம்ம என்ன ஸ்பூன் யூஸ் பண்றோம்? பிளாஸ்டிக் ஸ்பூனையோ ஹாஸ்பிட்டல்ல, அல்லது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த டேபிள் ஸ்பூனு தான் நம்ம யூஸ் பண்றோம். செல்வந்தர்கள்லாம் தங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது கோல்டன் ஸ்பூன்ல அல்லது வெள்ளியினால், பியூர் சில்வர் வெள்ளியினால் செய்யப்பட்ட அந்த ஸ்பூன்ல, கரண்டியில அந்த பாலை ஊட்டுவாங்க. அது அவங்களுடைய செழிப்பை காண்பிக்கிறது. ஸோ ஜெகதீசன் ஐயா ஒரு பெரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சொல்வார் அடிக்கடி, எனக்கு கஷ்டம் என்னன்னே தெரியாது பாஸ்டர். ஏன்னா செல்வ குடும்பத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. அவர் ஒரு நல்ல போதகர். பைபிளை எடுக்கவே மாட்டாரு, மனப்பாடமா பிரசங்கம் பண்ணுவார். அதே மாதிரி டிஎல்சியில் இருக்கக்கூடிய ஞான பாடல்களை, ஹிம்ஸ் அண்ட் லிரிக்ஸை மனப்பாடமா பாடுவார். அவர் சொல்லுவார், நான் ஒரு இந்து மதத்திலிருந்து வந்ததுனால பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்னை தப்பா பேசக்கூடாது, இவருக்கு பைபிள் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக நான் பைபிளை பல தடவை படிச்சு கரைச்சி குடிச்சிட்டேன். பைபிள்ல எந்த வசனத்தை கேட்டாலும் என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி நான் அமெரிக்கன் காலேஜில் அந்த டிகிரி முடித்த உடனே என்னை உடனே யூடிசி பெங்களூர் அனுப்பி பிடி படிக்க வச்சாங்க. அப்போ பிடி படித்து முடித்த உடனே எனக்கு அந்த டிஎல்சி சபையில் உடனடியாக ஆயராக ஆர்டைன் பண்ணி அவங்க ஊழியத்துக்கு பாஸ்டராக ஏற்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக, ரொம்ப அக்யூரேட்டா சொல்லப்போனா நான் நினைக்கிறேன் என்னுடைய மைண்ட்ல இருந்து 54 வருஷம் அவர் பாஸ்டரா இருந்தது. நம்ம பைபிள் காலேஜில் அவர் திறப்புழாவெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார். இடையில அவர் பேசி இருக்கிறார். அவர் பேரு ரெவரண்ட் ஜெகதீஷ் ஐயா. ஏற்கனவே வில்லிவாக்கத்துல தான் இருந்தார். நம்ம மோசஸ் முருகன் ஐயா தான் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுட்டு வருவார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இப்போ அவரு மேடவாக்கத்தில் டேட் ஆஃப் கிரைஸ்ட் புக் ஸ்டால் பக்கத்தில் அவர் அவங்க மகன் கூட ஒரு ஃப்ளாட்ஸில் தங்கி இருக்கிறார், ஒரு வீட்டில். நான் ஏன் அவரை பற்றி சொல்றேன்னா, அவர்கிட்ட நான் பல ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்வார், அவர் எங்க போனாலும் கூப்பிட்டா பேசுவார். நான் ஆயத்தப்படுத்தல, நான் ப்ரிப்பரேஷனோட வரலாம் சொல்ல மாட்டார். திடீர்னு பேச சொன்னா அவர் பேசுவார், எந்த மீட்டிங்கா இருந்தாலும். அப்ப நான் கேட்பேன், எப்படிங்க ஐயா நீங்க எந்த மீட்டிங்லயும் ஆயத்தம் இல்லாம பேசுறீங்க, பைபிளை திறக்காம பேசுறீங்க, பல வசனங்களை உங்களுடைய மெமரியிலிருந்து சொல்றீங்க. யூஸ்வலா பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் தான், சில பெண்டிகாஸ்டல் போதகர்கள் பேச சொன்னா பைபிளே திறக்காம 100 வசனத்துக்கு மேல பேசுவாங்க. அல்லேலூயா. லில்லி ஸ்டான்லி, டிஓசி நகர்ல அந்த ஸ்டான்லி இறந்துட்டாரு. அந்த அவருடைய சரீரத்தை காண்பதற்காக, இறுதி மறை செலுத்துவதற்காக நான் போயிருந்தேன். பெரம்பூர் மங்களபுரத்துல ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பார்த்தாவே ரொம்ப ஒரு பாஸ்டர் தோரணையே இல்லை, சாதாரணமா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருந்தார். கைகள் விரல்கள் கால்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வயசானதுனால எல்லாம் மடங்கி போயிருந்தது. அவரு எனக்கு முன்னால வந்ததுனால அவர் பேச ஆரம்பிச்சார். சரி, அவர் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா, அந்த மனுஷன், அந்த பாஸ்டர் பேர் தெரியல, பைபிளை திறக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 100 வசனத்துக்கு மேல அந்த ஜான் ஸ்டான்லி அவருடைய
அந்த பிரேதம் இருக்கிற இடத்துல எல்லாரும் மக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. 100 வசனத்துக்கு மேல மனப்பாடமா சொல்றாருங்க. சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே போறார். பிரசங்கத்தை நிறுத்தவே இல்லை. அப்புறம் நான் தான் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லி, நாங்க இது மாதிரி அர்ஜென்ட்டா வேற ஒரு இடத்துக்கு போகணும், அந்த பாஸ்டர் மேல கையை வச்சு நிறுத்த சொல்லுங்க. சப்போஸ் நான் சொல்லலைன்னா 200 வருஷம் வசனத்தை சொல்லி அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க மெட்ராஸ்ல. பைபிளையே திறக்காம பேசக்கூடிய இந்த கிஃப்ட் வந்து பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ்க்கு தான். ஏன்னா பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் பைபிளை தவிர வேற எந்த புக்குமே படிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. திரும்ப 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 எதை படிப்பாங்க? பைபிளை படிப்பாங்க. இந்த பக்கத்துல இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குது, இந்த பக்கத்துல கீழே இந்த வசனம் இருக்குதுன்னு கரெக்டா சொல்லுவாங்க. அது மாதிரி மக்கள் மத்தியில இந்த ஜெகதீஷன் பாஸ்டர் பைபிளை பல தடவை படிச்சு மனப்பாடமா அவர் பிரசங்கம் பண்றாரு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இது எப்படிங்கயான்னு கேட்டேன். பாஸ்டர், அது ஒன்றும் இல்லை, எனக்கு வாட்ஸ்அப்பில் காலையிலிருந்து நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் எனக்கு வசனத்தை அனுப்புவாங்க. அதுல முதல்ல யார் வசனத்தை அனுப்புறாங்களோ அந்த வசனத்தை வச்சு ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் ரெடி பண்ணிடுவேன். அல்லேலூயா. எங்க போனாலும் எங்க என்ன பேச சொன்னாலும் அந்த வசனத்தை தான் நான் பேசுவேன், அந்த பிரசங்கத்தை தான் நான் பேசுவேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஊன்றுகோலா சப்போர்ட்டிவா இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு நான் வந்து தியாலஜிக்கலா எதுவும் பேசக்கூடாது, மாத கடைசி நாள், மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், மக்களுக்கு ஒரு நல்ல அருள் செய்தியை, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்கிற செய்தியை கொடுக்க வேண்டும். அதனால தியாலஜிக்கல் மெசேஜ் இன்றைக்கு வேண்டாம் என்று நான் நிறுத்திவிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருந்து சுனில் நோவா என்கிற ஒரு பாஸ்டர், அவர் வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் கீழ்பாக் கார்டன் ஆஸ்பிரின் கார்டன்ல இருந்தவர் தான். அவர் இங்கிருந்து அவர் நியூசிலாந்தில் போய் பைபிள் காலேஜெல்லாம் படிச்சுட்டு அமெரிக்காவில் பாஸ்டரா இருக்கார். அவர் இன்னைக்கு எனக்கு ஒரு வசனம் அனுப்பிச்சார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை அனுப்பி அந்த வசனத்துக்கு ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்து ஷாலோம், சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சுனில் நோவான்னு போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நம்ம தியாலஜிக்கல் மெசேஜ் கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு கர்த்தர் பேசுற மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மெசேஜை நான் என்ன பண்ணேன், ஆயத்தப்படுத்தினேன். அல்லேலூயா. ஸோ இந்த அவர் அனுப்பின மெசேஜ் சங்கீதம் 34, 17, 18 தான். நான் வந்து பைபிளை பார்த்தா 34ஆம் சங்கீதத்துல 15, 16, 17, 18 ஒரு பேரா தனியா வந்திருக்குது. அதை நான் எடுத்துக்கொண்டேன். திரும்ப படிக்கலாம், கவனிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களில் இருந்து ஆண்டவருடைய செய்தியை சுருக்கமாக நாம் பார்ப்போம். 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. The eyes of the Lord are upon the righteous and his ears are open unto their cry. இதற்கு யோபு 36:7 நாம் வாசிப்போம். யோபு 36:7. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க, சத்தமா. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார். ஆமென். அவர் தம்முடைய கண்களை
நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. சோ கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமாய் இருக்கிறது? நீதிமான்கள் மேல நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜாக்களோடு கூட சிங்காசனத்திலே ஏறி உட்காரவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:12. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா குறிப்பா நீதிமான்கள் மேல, அவருடைய பிள்ளைகள் மேல. அதான் பாயிண்ட். நீதிமான்கள் யார் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள். அது யாரு? நீங்களும் நானும் தான். உலகத்துல நல்லவங்க, கெட்டவங்க, பாவிகள், நீதிமான்கள், அநீதிமான்கள், இந்த உலகமே பல மக்களால நிறைந்திருக்கிறது. அதுல கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது யாரை பார்க்கிறாரு? நீதிமான்களே. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மீது, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய கண்கள் தேவனுடைய பிள்ளைகள் மேல நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள், கர்த்தருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. லிசன், நீங்க ஜெபம் பண்றது ஒரு நாளும் வேஸ்ட் கிடையாது. அல்லேலூயா. ஆனா பெண்கள் நீங்க கரெக்டா டைம் கீப் அப் பண்ணணும். பெண்கள் கரெக்ட் டைமுக்கு 10 மணிக்கு ஜெபத்துக்கு வரணும். 12, 12:30 ஜெபத்தை முடிச்சிடணும். ஏன்னா உங்க வீட்டுல சுகர் பேஷண்ட்டுங்க இருப்பாங்க. உங்க வீட்டுல நானே ஒரு சுகர் பேஷண்ட் தான். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாருன்னு நீங்க உட்காந்து 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சுகர் பேஷண்ட் என்ன ஆகுறது? ஆல்வேஸ் கீப் த டைம். உங்களுடைய ஜெப நேரத்துல நீங்க லேட்டா 11 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிக்காதீங்க. அல்லேலூயா. லேட்டா லேட்டா போகாதீங்க. சீக்கிரமா சீக்கிரமா போங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் மேல கர்த்தர் கோபமாய் இருப்பார். அது தெரிஞ்ச கதை தான். ஆனா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. நீங்க ஜெபம் பண்றத கர்த்தர் கேட்கிறாருங்க. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Don't forget this. இதை நீங்கள் சொல்லுங்க, மறக்கவே கூடாது. நீங்க பண்ற ஜெபம் கர்த்தருடைய காதுகளிலே போய் விழுந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பெருமூச்சுகள், உங்களுடைய கண்ணீர்கள் கர்த்தர் பார்க்கிறார். பெருமூச்சுகளை கேட்கிறார். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போவதில்லை. என்னுடைய மாமியாரை பற்றி ஒரு தடவை நான் சொல்லணும். எனக்கு எங்க மாமியாரை விட எங்க மாமனார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல எங்க மாமியாரை பிடிக்கும். என்னன்னா, அவங்க நல்லா ஜெபிப்பாங்க. வாசித்த இந்த யோபு 36:7 நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே
என்றைக்கும் உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த நேரத்தில் உன்னத பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம், சாலமோனின் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. யாராவது ஒருத்தர்? இந்த இனிமை மிகு பாடல் ஆங்கிலத்திலே சாங் ஆஃப் சாங்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழிக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. அல்லேலூயா. எபிரேய மொழிக்கு என்ன கிடையாதுங்க? சூப்பர்லேட்டிவ். குட், பெட்டர், பெஸ்ட். குட், பெட்டர், பெஸ்ட். இது மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி எதுக்கு கிடையாது? எபிரேய மொழியில கிடையாது. பரிசுத்தர்னா ஒரு தடவை சொல்லணும், ஹோலி. கொஞ்சம் சிறந்த பரிசுத்தர்னா ஹோலி, ஹோலி. 3 பரிசு ரொம்ப சூப்பர்லேட்டிவ்னாக்கா ஹோலி, ஹோலி, ஹோலின்னு சொல்லணும், 3 தடவை சொல்லணும். அது மாதிரி இந்த சாலமோனுடைய உன்னத பாட்டை ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ், சாங் ஆஃப் சாலமன் என்று சொல்லுகிறார்கள். லத்தீன் மொழியில இதுக்கு என்ன பேருன்னா கேண்டிகிள்ஸ். என்ன பேருங்க? கேண்டிகிள்ஸ். இந்த சாலமோனுடைய உன்னத பாட்டுல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு பாருங்க. சாலமோனுடைய உன்னத பாட்டுல 8 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 8 அதிகாரங்களும் நீங்க துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சீங்கன்னா இது ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அல்லேலூயா. தொடர்ச்சி வராது, விட்டு 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 தான் வரும். இத ஒரு பொதுவா ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா, இஸ்ரவேலர்களை கர்த்தர் நேசித்தார், திருச்சபையை இயேசு நேசிக்கிறார். சோ இந்த உன்னத பாட்டில் வரக்கூடிய காதலன் யெகோவாவுக்கும் உன்னத பாட்டில் வரக்கூடிய காதலி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒப்பிடப்படுகிறது. அல்லது இந்த உன்னத பாட்டில் வரக்கூடிய அந்த காதலன் இயேசுக்கும் உன்னத பாட்டில் வரக்கூடிய காதலி திருச்சபைக்கும் ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா. தொன்று தொட்டு காலம் காலமாக இந்த அல்லிகோரிக்கல் இன்டர்பிரேஷன், தொடர் உருவக முறையில இந்த உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஆனா அது ரொம்ப கரெக்டான நம்ம சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவரவர்கள் இந்த உன்னத பாட்டுக்கு என்ன பண்றாங்க? விளக்கம் கொடுத்து வருகிறாங்க. இந்த உன்னத பாட்டில 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்பதாக இந்த சாலமோனின் உன்னத பாட்டு இனிமை மிகு பாடல்ல மொத்தம் 28 பாடல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பாடல்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில, திருமணத்திலே இந்த பாடல்கள் பாடப்பட்டதாக கருதப்படுகிறது. அல்லேலூயா. It is a collection of wedding songs to be sung at marriages in the Israelite family. இஸ்ரவேலர்களுடைய குடும்பங்களிலே இந்த உன்னத பாட்டில் இருக்கக்கூடிய 28 பாடல்கள் பாடப்பட்டதாக கருதப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல அந்த மணவாளன் மணவாட்டியை பார்த்து, யெகோவாகிய பிதா இஸ்ரவேலர்களாகிய மணவாட்டியை பார்த்து, அல்லது இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வரிதான் இந்த உன்னத பாட்டு 2:14. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தமிழ்ல படிமா, உங்க பைபிள்ல இல்ல எமி படிச்சது.
சத்தமா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. சத்தத்தை நான் உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். சத்தம் இன்பமும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்னத பாட்டுக்கு தொடர் உருவக முறையில விளக்கம் கொடுக்கும் போது, அல்லிகோரிக்கல் மெத்தட்ல விளக்கம் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, தேவன் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து மணவாட்டியை பார்த்து கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் மணவாட்டியாக திருச்சபையை பார்த்து கூறுகிறார். என்ன கூறுகிறார்? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. இங்கு புறா என்பது யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகத்தை எனக்கு காட்டு. show me your beautiful face. என்னதுங்க? உன்னுடைய முகத்தை காட்டு, உன்னுடைய அழகிய முகத்தை எனக்கு காட்டு. இது ஆக்சுவலா ஒரு காதலன் காதலி கிட்ட சொல்ற வார்த்தை. நமக்கு வயசானதுனால நம்ம சில காரியத்தெல்லாம் மறக்க முடியாது. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் காதலிக்கலாம், கல்யாணத்துக்கு பின்னையும் காதலிக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த காதல், இந்த அன்பு காட்டுதல் பிஃபோர் மேரேஜும் நடக்கும், ஆஃப்டர் மேரேஜும் நடக்கும். அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நம்ம பொய் சொல்றவங்களா இருப்போம். ஒரு காதலன் எப்பொழுதுமே தன்னுடைய காதலியின் முகத்தை, நீ பேசலாம் கூட பரவாயில்ல, உன் முகத்தை எனக்கு காண்பி, காட்டு. திரைப்படங்களில் திரைக்காட்சிகளில் நம்ம பார்க்கறது தான். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அல்லேலூயா. Let me hear your voice. Let me hear your sweet voice. உன் இனிமையான சத்தத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். உன் அழகிய முகரூபத்தை நான் பார்க்க வேண்டும். உன் இனிய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. மணவாளன் மணவாட்டியை பார்த்து என்ன சொல்றாரு? உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. நீங்க தேவ சமூகத்துக்கு முழங்கால் படியிடும் போது உங்கள் முகத்தை தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். சபைக்கு யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் வரலன்னு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன் இந்த சங்கீதத்தை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போதே, அந்த வசனத்தை படிங்கம்மா. சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போறீங்கன்னு கடவுள் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் உங்களை கேட்க மாட்டார் லேட்டா வந்தா. சரி லேட்டாவது வரியே,
பெட்டர் லேட் தேன் நெவர். சபைக்கு வராம இருக்கிறத விட நீ சபைக்கு லேட்டா வர்றதே பெரிய காரியம். கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாம வீட்டுல இருந்து சமைச்சுக்கிட்டு கறி வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு அதை வறுத்துக்கிட்டு குழம்பு செஞ்சுக்கிட்டு நீங்களா சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சு இந்த கதையெல்லாம் வச்சுக்கூடாது. ஒரு ஐயா டேவிட்னு ஒரு ஐயா இருந்தார் கொரட்டூர்ல, பிரதர் அண்ட் மிஷன். ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. வந்தா அவர் என்ன பண்ணுவாரு, கறியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருங்க, நானும் என் ஒய்ஃபு பிள்ளைங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு தான் வருவாங்க. சபை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆராதனைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் அவங்கவுங்க சபைக்கு போக வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போதே மகிழ்ச்சியா இருந்து. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க எத்தனை மணிக்கு சபைக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு சபையை விட்டுட்டு போறீங்கன்னு யார் பார்த்துட்டு இருக்கிறது? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஜாக்கிரதை, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம உலக தொழிலுக்கு போகாதீங்க. ஆனா இப்ப இந்த மல்டிநேஷனல் கம்பெனி வந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க்கர்ஸுகளை வேலைக்கு வர சொல்லுது, வரலன்னா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுது. இதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய ஒர்க்கு, கிறிஸ்துவ எதிர்க்கிறவர்கள் செய்யக்கூடிய வேலை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த வாசிச்ச உன்னத பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு, நான் வந்து உன் முகத்தை பார்க்கணும். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க நீங்க, உங்க முகத்தை ஆண்டவர் பார்த்து ஆனந்த களிப்படைகிறார். சபையில வந்து நீங்க ஜெபிக்கும் போது, சபையில வந்து நீங்கள் முழங்கால் படியிடும் போது, சபையில வந்து முழங்கால் படியிட்டு உங்கள் கைகளை தூக்கி உயர்த்தி கர்த்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்க முகத்தை பார்க்கிறார். நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. பெரிய ஜபலாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. நீங்க ஆண்டவருடைய சமயத்துக்கு வந்து முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி கூப்பி ஆண்டவருடைய முகத்தை பாக்குறீங்களா, அது போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் முகத்தின் அழகை பார்க்க வேண்டும். லெட் மீ see your face. எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்றது இல்லை, வீட்லயும் ஜெபம் பண்றது இல்லை. ஆனா நீ தேவ சமூகத்துக்கு வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறியே, எனக்கு மகிழ்ச்சி என்று கர்த்தர் சொல்கிறார். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை let me hear your voice. ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்து உன் முகத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். let me hear your beautiful voice. let me hear your very pleasant voice. உன் இனிமையான சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆண்டவர் உங்கள் ஜபங்களை மெச்சுக்கொள்கிறார். உங்கள் ஜபங்களை அவர் புகழ்கிறார். மகளே, நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜப ஆலயத்துக்கு வந்து சபைக்கு வந்து நெடுமுழங்கால் போட்டு கைகளை கூப்பி என்னை நோக்கி பார்க்கிறேயே, உன் இனிமையான சத்தத்தை உன் வாய்களை திறந்து என்னை நோக்கி ஜெபிக்கிறியே, உன் சத்தம் இன்பமும். ஆண்டவருக்கு, எஸ்பெஷலி பெற்றோர்களுக்கு, தாய்மார்களுக்கு தங்கள் பிள்ளைகளுடைய அந்த பேச்சு ரொம்ப இன்பமா இருக்கும். அல்லேலூயா.
தன்னுடைய தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் பேசுகிறது ஒரு இன்பமானது. சரி, நீங்கள் உங்கள் பரலோகத்தின் பிதாவினிடத்துல பேசுகிறீர்கள். அல்லேலூயா. யார்கிட்ட பேசுறீங்க? பரலோகத்தின் பிதா கிட்ட பேசுறீங்க. அவரு உங்க குரலை கேட்டு சந்தோஷப்படுறார். உன் சத்தம் இன்பமும். அப்போ நீங்க பேசும்போது அவர் முகத்தை பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். உன்னத பாட்டுல இருந்து நான் இன்னும் அதிகமா பேசல. ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னால பேசியிருக்கேன். ஒரு 2 செய்தியாவது கொடுத்திருக்கேன். இன்னைக்கு இடையில சொல்றேன். நீங்க கர்த்தருடைய மனவாட்டி, கர்த்தர் உங்களுக்கு மனவாளன். அவர்கிட்ட வந்து முகத்தை காண்பிக்கும் போது, உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போது அவர் அதில் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். சந்தோஷத்தின் மீதிலே உங்கள் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார், பதில் அளித்து விடுகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது 16ஆம் வசனம். எது? சங்கீதம் 34:16. சங்கீதம் 34:16 என்னது? அது தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. 17 முக்கியம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் யாருங்க? எங்க இருக்கிறாங்க? அமெரிக்காவில் இருக்காங்களா? நீங்க தான் நீதிமான்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் யாரு? நீங்க தான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், குறிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவரும், கிறிஸ்துவ விசுவாசியும் நீதிமான்கள். அவங்க அதை விசுவாசிக்க வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலமாக அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு 17ஆம் வசனத்துல, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. 34:6 இதே அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. சங்கீதம் 145:19. சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அது என்ன அழகான வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. கவனிங்க, நீங்க கர்த்தருடைய விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னா நீங்க அவருக்கு பயப்படணும். நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். அதுக்கு முதல் அடையாளமே ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு வரணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுறவங்க 6 நாட்களும் வேலை செய்து 7வது நாள் கிறிஸ்துவ கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை, யூதர்கள் கணக்குப்படி சனிக்கிழமை. கிறிஸ்தவங்களுக்கு ஆராதனை நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த காலை நேரத்துல நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, உபத்திரவத்தில் இருக்கும்போது, நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும், கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். பதில் கொடுத்து உங்களை அவர் என்ன பண்றாருங்க?
ரட்சிக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. 34வது சங்கீதம் 34:18 அந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 34:18. சத்தமா சத்தமா. அதான் உடைந்து போன இருதயம் உள்ளவர்களுக்கு, உடைந்து போன நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நீங்க உடைந்து போன இருதயத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு நீங்க சபைக்கு வந்திருப்பீங்கன்னா, பல பிரச்சனைகளோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 57:15 வாசி. ஏசாயா 57:15. ரொம்ப சூப்பர் வசனம். நானே படிச்சிடுறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஒரு நொறுங்கின இருதயத்தோடு, ஒரு உடைந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு உன்னிடத்திலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னுடைய ஜபத்தை நான் கேட்பேன். என் பிரியமே, என் ரூபவதி, உன் முகத்தை எனக்கு காட்டு. உன் சத்தம் இன்பமானது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். கர்த்தர் நொறுங்கின இதயம் உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அதான் முக்கியம். இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் எவ்வளவு பிரச்சனையோடு வந்திருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை, ரட்சிப்பை நீங்கள் இந்த நேரத்தில் காண்பீர்கள். அவரை நோக்கி ஜெபியுங்கள். எல்லாரும் உங்கள் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி உங்கள் பிரச்சனைகளை கர்த்தருக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்பொழுது கர்த்தரிடத்துல சொல்லுங்க. உங்க பிரச்சனையை நீங்க என்கிட்ட சொல்ல வேணாம். உங்க கஷ்டத்தை நீங்க என்கிட்ட சொல்ல வேணாம். உங்கள் தேவையை நீங்கள் என்னிடத்துல சொல்ல வேண்டாம், கர்த்தரிடத்துல சொல்லுங்கள். என் பிரியமே, என் ரூபவதி, உன் முகத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.